முருகனை சமஸ்கிருத சுப்பிரமணிய ஆக்குவதற்கு தான் இந்த மாநாடு மதுரையில் போடுறான் பாருங்க. எந்த முன்னணி முருகனை முழுக்க முழுக்க சமஸ்கிருத வடநாட்டு தன்மை கொண்டு வருவதற்கு சிவனை ஆக்கியிருக்காங்க, ராமரை ஆக்கியிருக்கானுங்க. முருகனை இன்னும் முழுசா ஆக்க முடியல. முழுக்க முழுக்க சமஸ்கிருத மயமாக்கி ஆரிய மயமாக்குவதற்கான சூழ்ச்சி, கொடிய சூழ்ச்சி தான் இந்து முன்னணிக்காரர்கள் முருகனை கையில் எடுப்பது. நீ உத்தமனாயிருந்தால் அறிக்கை கொடு, உன் தலைவரை விட்டு அறிக்கை கொடு சொல்லு. திருச்செந்தூர் தமிழ் முருகன் குடமுழுக்கை தமிழ் வழியில் நடத்து, தமிழ் மந்திரங்கள் ஓதி செய்யி. அரசாங்கமே புத்தகம்லாம் வெளியிட்டு இருக்கு, தமிழ் மந்திரங்கள் வெளியிட்டு இருக்கு. அதை ஓதி தமிழ் அர்ச்சகர்களை கொண்டு செய். உனக்கு அதெல்லாம் செய்யறதுக்கு ஆள் இல்லைன்னா எங்கள்கிட்ட அந்த அர்ச்சகர்கள் பட்டாளமே இருக்கிறது, நாங்கள் அனுப்புறோம். இந்து முன்னணிக்கார இதை பேசு. முருகனுக்கு விழா நடத்துறல்ல, தமிழ் முருகன் கொஞ்ச காலத்தில் அப்படியே பழகிட்டு குறவலை பிடிச்சிருவான். அவங்களுடைய போர் முறை என்னன்னா திருதராஷ்டிர ஆலிங்கனம். திருதராஷ்டிரனுக்கு கண்ணு தெரியாது. பகைவனோட சண்டை போடுறதுன்னா அவருக்கு விருந்து வைப்பான். பகை மன்னருக்கு விருந்து வைக்கும் போது அவரை கட்டி தழுவி, உங்களை போல உண்டான்னு கட்டி தழுவான். அவனும் அந்த வந்த மன்னனும் ஏமாந்து தழுவிக்கிட்டு இருப்பான். திருதராஷ்டிரன் டக்குன்னு கழுத்தை பிடிச்சி நெரிச்சு இறுக்கி கொண்டு விடுவான். இதுக்கு பேர் தான் திருதராஷ்டிர தழுவுதல். இது ஒரு போர் முறை. ஆரியனுக்கு திருட்டுத்தனமா போர் புரிகிறது. நம்ம இதை இழிவாக்குறதுவோம், அப்படி செய்யக்கூடாதுன்னு புறமுதுகிடக்கூடாதும்போம். அவன் திருட்டுத்தனமா போர் புரிகிறது எப்படின்னா திருதராஷ்டிர ஆலிங்கனம், ஆரிய போர் முறை. அதைத்தான் இந்து முன்னணி செய்கிறது. அதைத்தான் ரவி செய்கிறார். RSS ரவி திருவள்ளுவரை ஆதரிப்பது போல, நம்முடைய ஆன்மீகத்தை ஆதரிப்பது போல, நம்முடைய வள்ளல் பெருமானை ஆதரிப்பது போல. வள்ளலார் தெளிவா சொல்லிட்டாரு, வேதம் ஆகமெல்லாம் ஃப்ராடுன்னு சொல்லிட்டாரு. எழுதிருக்காருங்க, ஃப்ராடு வேத ஆகமம். வேத ஆகமங்கள் என்று வீண்வாதம் செய்கின்றீர். வேத ஆகமங்களின் விளைவு அறியீர். சூதாக சொன்னதல்லால் உண்மை நிலை தோன்ற உரைக்கவில்லை. வள்ளல் பெருமான் 19ஆம் நூற்றாண்டு ஈவேரா வந்துதான் எங்களுக்கு சொல்லி தரணும். இதெல்லாம் ஈவேரா வந்தாலும் சொல்லி தரணும். எங்காலும் எல்லாம் சொல்லியிருக்காங்க அந்த காலத்தில். எங்காலுக்கு அயோத்திதாச பண்டிதரும் சொல்லியிருக்காரு, நிறைய சொல்லியிருக்காரு. அயோத்திதாச பண்டிதர் சொல்லியிருக்காரு. வள்ளல் பெருமான் மிகச்சிறப்பாக சொன்னார். வர்ணம் பேச என்னடா 4 வர்ணம், 4 வர்ணம் மேல் வர்ணம் தோல் வர்ணம் ஏன் பேசுற என்று கேட்டவர் வள்ளல் பெருமான். அதெல்லாம் நம்ம விட்டுட்டோம், ஏமாந்த அது மாதிரிலாம் இல்லை. ஆன்மீகத்தில் நாம சீர்திருத்தம் செய்தவர்கள், புரட்சி பேசியவர்கள் தமிழர்கள். தமிழர் ஆன்மீகம் அப்படி மேலானது. அந்த தொடர்ச்சியை எடுத்துக்கொண்டு போக வேண்டும். எனவே